நடிகர் ரஜினிகாந்த் இப்படிப்பட்ட ஆளா? கசிந்த விண்டேஜ் தகவல். ஒரு சில திரைப்படங்களில் சைடு ரோலில் நடித்து சிறு சிறு நடிகர்கள் கூட பெரிய அளவில் சாதித்து விட்டதாக பந்தாவாக இருப்பார்கள். ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்றால் அனைவருமே அவரின் ஸ்டைலிற்கு ஃபேனாக இருப்பார்கள். இவர் தமிழ், தெலுங்கு, இந்தி, கன்னடம், பெங்காலி மற்றும் மலையாளம் போன்ற பல மொழிகளில் நடித்து இன்று சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படும் ஒரு பிரபல நடிகராகவே இருக்கிறார். மேலும் இதுவரை 170 திரைப்படங்களுக்கு மேல் நடித்து அதில் அதிக அளவில் ஹிட்டும் கொடுத்து வந்துள்ளார். அதிக நிறத்தோடு வெள்ளையாக இருக்கும் நடிகர்கள் நடித்து வரும் காலகட்டத்திலே தன் நிறத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் திறமையை மட்டுமே மனதில் வைத்துக்கொண்டு பல திரைப்படங்களில் நடித்து தொடர் வெற்றிகளை கொடுத்து இன்று அதிக அளவில் ரசிகர்களை பெற்று பல வருடங்களாக சினிமாவில் முதலிடத்தை பிடித்துள்ள நடிகர் சூப்பர் ஸ்டார் தான். என்னதான் இவருக்கு அதிக திரைப்படங்கள் வெற்றியை கொடுத்தாலும் சில திரைப்படங்கள் படும் தோல்வியையும் தழுவியது. ஆனால் நடிகர் ரஜினிகாந்த் வெற்றி ஏற்பட்டாலும் சரி, தோல்வி ஏற்பட்டாலும் சரி, எப்பொழுதுமே அதனை சரியாக கையாண்டு ஒரே மாதிரியாகத்தான் இருந்து வருகிறார். மேலும் சமீபத்தில் வெளியான ஜெயிலர் திரைப்படம் கூட சிறிது காலத்திற்கு பிறகு சூப்பர் ஸ்டாருக்கு கிடைத்த வெற்றிதான். இதனைத் தொடர்ந்து ரஜினிகாந்த் தற்போது கூலி திரைப்படத்தில் நடித்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் இந்த கூலி திரைப்படத்தின் வீடியோ ஒன்று சமீபத்தில் வெளியாகி அதில் இளையராஜா இசையமைத்த வா வா பக்கம் வா என்ற பாடலின் இசை இடம்பெற்றிருப்பதாக ஒரு சர்ச்சை எழுந்தது. மேலும் எப்பொழுதுமே எளிமையை விரும்பும் ரஜினிகாந்த் எவ்வளவு எளிமையானவர் என்பதை விளக்கும் வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது. நடிகர் ரஜினிகாந்த் நடித்து கடந்த 2007ஆம் ஆண்டு வெளியாகிய திரைப்படம்தான் சிவாஜி. இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்திற்கு ஜோடியாக ஸ்ரேயா நடித்திருந்தார். இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் மிகவும் வித்தியாசமான கேரக்டரில் நடித்திருந்ததால் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. இந்த நிலையில் சிவாஜி படப்பிடிப்பின் போது நடந்த மோசமான விஷயத்தை ரஜினி மிகவும் எளிதாக கையாண்டது குறித்து தற்போது பேட்டியில் சினிமா பிரபலம் ஒருவர் கூறியுள்ளார். அதாவது சிவாஜி திரைப்படத்தின் படப்பிடிப்பின் போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு மிகவும் மோசமான கேரவன் அனுப்பியதாகவும் அதற்காக ரஜினிகாந்த் எந்த ஒரு முகசுளிப்பும் இல்லாமல் கேரவன் நன்றாகத்தான் இருந்தது என்று கூறியதோடு இந்த திரைப்படம் முழுவதுமே எனக்கு இதை அனுப்புங்கள் என்று மிகவும் எளிமையாக கூறினாராம். பொதுவாக ரஜினிகாந்த் மிகவும் எளிமையானவர் என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதை நான் அன்று நேரில் உணர்ந்து விட்டேன் என்று மிகவும் நெகிழ்ச்சியாக கூறியுள்ளார்.